ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு கபாப் ரெடி பண்ணலாம். இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுக்கலாம். இது பட்டாணி, பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டு வேக வச்சு, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பிரெட் க்ரம்ஸ். சக்கரவள்ளி கிழங்கை பாயில் பண்ண சக்கரவள்ளி கிழங்கை தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா பச்சை பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் லைட்டாக மேஷ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மேஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில்லி பவுடர், பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பிசைஞ்சு வடை மாதிரி போட்டு, இது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது காயட்டும். இது வடை மாதிரி போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து தவாவில் போட்டு எடுக்கிறேன். தவாவில் போட்டு நல்லா திருப்பி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு லைட்டாக வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் தீஞ்சு போயிடும். லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு கபாப் ரெடி. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆனியன் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப டேஸ்டியான சக்கரவள்ளி கபாப் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.